நீங்கள் ஏறிடுங்க. ஆண்டவரே, ஃபேமிலியாக உங்களை ஆராதிக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக வரணும். ஆமென். இந்த குடும்ப ஜெபம் இருக்கிற வீடு ரொம்ப ஆசீர்வாதமான வீடு. இந்த கடந்த சமீபமாய் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போன ஏசன்னா அப்படின்ற அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பகுதியில் பெரிய ஊழியத்தை ஆண்டவர் அவர்கள் மூலமாக செய்து முடித்தார். பெரிய நிறைய திருச்சபைகளை கட்டி எழுப்பினார். அவருடைய திருச்சபையே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 வாசல்கள் இருக்கும். அந்த 5 வாசல்களையும் திறந்தால் ஒரு 2000 பேர் 1000 பேர் உட்கார்றது மாதிரி ஒரு ஹால் ஓப்பன் ஆகும். சண்டே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 வாசல்களையும் அப்படியே திறப்பாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே அந்த திருச்சபையில் வர்றாங்க. அப்போ நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு வாசலை நியமிச்சிருவாங்க. அவ்வளோதான். அவங்க அந்த வாசலை திறந்தால் ஒரு 500 பேர் 1000 பேர் உட்கார மாதிரி அந்த ஹால் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இருந்த அந்த மாதிரி ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனுடைய ஆரம்பத்தை நம்ம பார்ப்போமே. ஆனால் அவர் பைத்தியக்காரரை போல நினைவு தப்பி திரிஞ்சவர். ஒரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி ப்ரேயர், குடும்பத்தில் நடக்கிற அந்த குடும்ப ஜெபத்தில் ஒரு பைத்தியக்காரனை போல அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே அந்த இடத்துல ஜெபித்த ஜெபத்தினுடைய வல்லமை அந்த மனுஷனை தொட்டு அவர் உடனே தன்னுடைய பைத்தியத்தை விட்டு அவர் மாறி கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் அவர் மாறினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு எப்படி போவோம் அப்படின்னு சொன்னா குடும்பத்தோடு கூட போவோம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை யாருமே கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. பாஸ்டர், என் பிள்ளை கூப்பிட்டா வரமாட்டேங்குது, என் கணவனார் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, என்